கிளாஸ் எடுத்து உங்கள் கிளாஸ் டைம் வேஸ்ட் ஆக விரும்பல. எனக்கு தான் முக்கியம், மெயின் பாயிண்ட். வந்த வேலை வேறு, செஞ்ச வேலை வேறு. பட் அதே நேரத்தில் ஐ எம் கிரேட்ஃபுல் டு டெக்ஸ்டைல் அகாடமி. அவங்க பெருந்தன்மையாக அவங்க சார்ஜ் பண்ணனா நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. பட் பெருந்தன்மையோடு டான் பாஸ்கோ அகாடமி அதோடு இணைந்து டான் பாஸ்கோ அன்பில்லத்தோட மூலம் சேர்ந்து சில பணிகளை மேற்கொண்டிருக்கோம். இது மாதிரி ஒரு 5 சென்டர், அது இல்லாத ஒரு சில மாணவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து நம்மோடு. அதனால் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரே ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறது, கொஞ்சம் ஒரு பொது கேள்வி. விளையாட்டுத்துறையில் தனிநபர் கொடுக்கப்படுகிற விருது பெயர் என்ன? டிஎன்பி கொஸ்டின் இல்லை, இது ஜெனரல் கொஸ்டின். அர்ஜுனா அவார்டு கொடுக்குறாங்களா? ரைட். சிறந்த பயிற்சியாளருக்கு கொடுக்கப்படுகிற அவார்டு பேர் துரோணாச்சாரியா அவார்டு. இது ரெண்டும் எங்க வருதுனாங்க? மகாபாரதத்தில் வரும். வில்வித்தையில் சிறந்தவன் யார்? அர்ஜுனன். பாண்டவர்கள் கௌரவர்கள் இவரு கோச்சிங் கொடுத்தது யார்? துரோணாச்சாரியா. நான் தமிழ் மரபுகளை பற்றி அதிக வாசிக்கக்கூடியது. அதனால தான் சுஷ்மிதா மேடத்துக்கு நான் ரசிக்கிறேன். அவங்க தாட்ஸ் எல்லாம் இருக்குது, மரபொழிகள் பற்றி நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். நம்முடைய பகுத்தறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். இது ஏன் சொல்றேன்னா, அவர் என்ன பண்றாரு? துரோணாச்சாரியா கோச்சிங் கொடுக்குறாரு. 2 டீமுக்கு அவர் தான் கோச்சிங். அப்போ பஞ்சம் பாண்டவர்களை கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரும் அங்கே தூரம் இருக்கிற ஒரு இடத்த காட்டி என்ன தெரியுது, ஒவ்வொருத்தரா வராங்க. தர்மர், நகுலன், பீமன், சகாதரன் அதெல்லாம் வராங்க. அது தெரியுது குருவே, இது தெரியுது குருவேன்றாங்க, சரியா தெரியலன்றாங்க. கடைசியில் அர்ஜுனன் வரும்போது அர்ஜுனன் கேட்குற, அர்ஜுனா அங்கே உங்களுக்கு ஒரு மலை தெரியுதா? தெரியல குருவே. மரம் தெரியுதா? தெரியல குருவே. கிளை தெரியுதா? தெரியல குருவே. இலை தெரியுதா? தெரியல. அப்ப என்னத்தான் தெரியுது உனக்கு? அங்க உட்கார்ந்து இருக்கிற கிளி மட்டும் தான் எனக்கு தெரியுது. விடுறா பண்ணாரு, கீழே விழுந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, அதான் குறிக்கோள். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னாக்கா இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது மட்டும்தான். 10ஓடு 1 இதையும் பார்த்துக்கலாம், ஒரு டைம் பாஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம இதை அப்ரோச் பண்ணும்பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பு குறைகிறது. அந்த வெற்றியை பிரகாசப்படுத்தணும்னா மற்ற எல்லாம் உங்களுக்கு மங்களா தெரியும். அது குறிப்பா இந்த ஒரு மாதம் சினிமாவுக்கு போகிறது, டிவிக்கு போகிறது, செல்போன் நோண்டுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறது, இதெல்லாம் மங்களா தெரியணும். அந்த எக்ஸாம் பேப்பர் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அது உங்களுக்கு யாராருக்கெல்லாம் தெளிவாக தெரியுதோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இல்லை சார் கொஞ்சம் மங்களா தான் இருக்குது, பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா ஆனால் அடுத்த வருஷம் தெளிவாக தெரியும். வெற்றி பெற்றால் வெற்றி, இல்லைன்னா அது ஒரு அனுபவம். தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கணும். அந்த பணியில் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்விங் சில்ட்ரன் சொல்றோம் இல்லையா, யாருமே அவங்க அக்கறை காட்ட மாட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு அக்கறை காட்டுகிறாங்க. அதனால குறிக்கோளோடு செயல்படுங்கள், கிடைக்கிற உதவியை பயன்படுத்துங்க. அதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். தேங்க்யூ.